GST 2.0 புத்தகத்தின்படி பரோட்டா, ரொட்டி, சப்பாத்தி போன்ற உணவுப் பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் ரூபாய் 5 முதல் ரூபாய் 10 வரை செலவு குறையும் என்றும் எதிர்பார்க்கலாம். தமிழக பள்ளிகளில் பயின்று வரும் 1.5 கோடி குழந்தைகள் பயனடையும் வகையில் குறிப்பேடுகள், ரப்பர், பென்சில், கிரயான்ஸ் போன்றவற்றில் 850 ரூபாய் வரை பெற்றோரால் இனி சேமிக்க முடியும். அதேபோல் 1000 ரூபாய் மதிப்பிலான மருந்துகளுக்கு 100 ரூபாய் வரை GST குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புற்றுநோய்களுக்கான மருந்துகளுக்கு 1200 ரூபாய் வரை விலை குறைகிறது. கட்டுமான தொழில்களில் 50,000 ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் கொள்முதலில் 5000 ரூபாய் வரை சேமிக்கலாம். தமிழகத்தின் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கு இது நேரடியாக பயனளிக்கும். குறிப்பாக 40,000 ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு 4000 ரூபாய் வரையும், 35,000 ரூபாய் மதிப்பிலான ஏசிகளுக்கு 3500 ரூபாய் வரையும், 60,000 ரூபாய் மதிப்பிலான ஹீட்டருக்கு 7,000 ரூபாய் வரையிலும் விலை குறையும். இந்த GST வரி குறைப்பு செப்டம்பர் 22 முதல் நடைமுறைக்கு வருகிறது.